35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். முதல்ல இந்த மைத்ரேயன் யார் அப்படின்னா தீவிர ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபி விஸ்வாசி, அப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு டாக்டர். பேசிக்கலாக வந்து ஒரு அலோபதி டாக்டர் அவர் சேம் டைம்ல வருது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் பேசிக்காவே அந்த மாதிரியான ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், அதனுடைய ஃபாலோ பண்ணவர். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதை எதிர்த்து ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து ஒரு பெரிய எல்லாரையுமே ஒரு ஆச்சரியப்பட வச்சிருக்கு. என்னன்னா, பாஜக இதில் இருந்தவர்களை நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு விசிகா வந்து ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. மேடையிலே பேசினாங்க திருமாவளவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எந்த கட்சியிலிருந்து நீங்க வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்துக்கலாம், பூசா கட்சியிலிருந்து சேர்ந்துக்கலாம். ஆனால் நீங்க பாஜகவிலிருந்து அது கட்சி பிடிக்காம, கொள்கை பிடிக்காம, ஏதோ ஒரு காரணம் பிடிக்காம நீங்க விசிகாவுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை சேர்க்க மாட்டோம். அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் வந்து இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காரு. அன்வர் ராஜா வந்து திமுக சேர்ந்திருக்காரு. இந்த கார்த்திக் தொண்டைமானும் அன்வர் ராஜாவும் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் மைத்ரேயன் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் திமுக இவர்களை ஏன் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ கடமை நீ காலில் அவர் சேர்த்தது வந்து நிறைய பேசுறாங்க. நீங்க இந்த மாதிரி மைத்ரேயனை சேர்க்கலாமா அப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு கணக்கை திமுக பார்க்க. ஏன்னா இந்த மாதிரியான அங்கிருந்து வேற ஒரு எதிர் முகாமில் இருந்து வந்து இங்க ஆதரிச்சு பேசுறப்ப அது வேற ஒரு இம்பாக்டா வந்து அரசியல் ரீதியா நம்ம கொடுப்போம். இப்போ வந்து அங்க இருக்கிறாரு, நேரடியாக பாஜக இருக்கிறாரு, ஒரு படித்தவரா இருக்காரு, டாக்டரா இருக்கிறாரு, இவர் அரசியலுக்கு பயன்படுது. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் ஒத்து வராது. கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. மேல்மட்ட அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு கட்சி மாறி இருக்கிறாரு திரு மைத்ரேயன் அவர்கள், முன்னாள் எம்பி. அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறுறாங்க அப்படின்னா அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும். திரு மைத்ரேயன் அவர்கள் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தாலும் அவருடைய அரசியல் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது வந்து பல்வேறு தரப்பில் ஒரு அரசியலில் இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து கட்சி மாறி இருக்காரு. யாருக்கு பலம், யாருக்கு இழப்பு? இல்லை, முதல்ல இந்த மைத்ரேயன் யார் அப்படின்னா தீவிர ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபி விஸ்வாசி, அப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு டாக்டர். பேசிக்கலாக வந்து ஒரு அலோபதி டாக்டர் அவர் வந்து கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் வந்து அவருடைய பயணம் வந்து பாஜகவில் தான் அவருடைய அரசியல் பயணமே தொடங்குது. பாஜகவில் மாநில துணைத் தலைவர் வரைக்கும் இருந்தார். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? அவர் மயிலாப்பூர், சென்னையுடைய தென்சென்னை மாவட்டத்துடைய சேர்ந்தவர், மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவர். மாநில துணைத் தலைவர் வரைக்கும் இருக்கார். ஆர்எஸ்எஸ்ஸின் விசுவாசி, பாஜகவினுடைய தீவிரமான கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர். பாஜகவோடு பயணம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு பாஜகவிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நாள் கழித்து அதிமுகவுக்கு வர்றார். அதிமுகவுக்கு வந்த பிறகு அதிமுகவில் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரை 3 முறை வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறாங்க. ஓகே. தொடர்ந்து அவர் எம்பியாக இருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அணியில் கொஞ்ச நாள் இருந்தார். அதற்கு பிறகு திருப்பி இபிஎஸ் அணிக்கு வந்தார். பெருசாக அங்கே வந்து எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க சொல்ல 23, 24 ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த அங்க இருந்தாரு. திருப்பி இங்கே வந்தார். இப்போ வரைக்கும் அட் பிரசன்ட் வந்து இப்போ ஓபிஎஸ்சியினுடைய அதிமுகவில் தான் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு காலையில முதலமைச்சரை சந்தித்து தன்னை திமுக இணைத்துக் கொண்டார். அவர் இங்கே அறிவாலயத்துக்கு போறாரு. அங்கே அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருங்கிற செய்தியும் கொடுக்குறாங்க. இன்னும் சேம் டைம்ல வருது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் பேசிக்காவே அந்த மாதிரியான ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், அதனுடைய ஃபாலோ பண்ணவர். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதை எதிர்த்து ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய எல்லாரையுமே ஒரு ஆச்சரியப்பட வச்சிருக்கு. என்னன்னா, பாஜக இதில் இருந்தவர்களை நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு விசிகா வந்து ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. மேடையிலே பேசினாங்க திருமாவளவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எந்த கட்சியிலிருந்து நீங்க வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்துக்கலாம், பூசா கட்சியிலிருந்தும் சேர்ந்துக்கலாம். ஆனால் நீங்க பாஜகவிலிருந்து அது கட்சி பிடிக்காம, கொள்கை பிடிக்காம, ஏதோ ஒரு காரணம் பிடிக்காம நீங்க விசிகாவுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை சேர்க்க மாட்டோம், அது எங்களுக்கு அலவுட் கிடையாது, அது சித்தாந்த ரீதியாகவே எங்களை எதிரியான ஒரு கட்சி அப்படின்றத ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காரு விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்ன பண்றாங்கன்னா, பாஜக பாமகவோடு கூட்டணி கிடையாது, பாஜக பாமகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோடும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது. அதே நேரத்தில் பாஜக இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே வந்தாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். இங்கே விசிகாவில் இருந்துட்டு நீங்கள் பாஜகவுக்கு போய் சேர்ந்துட்டீங்க, அங்கே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த சித்தாந்தம் கொள்கையெல்லாம் உங்களுக்கு ஏதோ பிடிக்கல, வெளியே வர்றீங்க, திருப்பி சேர்க்க மாட்டாங்க. விசிகாவில் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை அவங்க டிக்ளேர் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால தான் விசிகா வந்து நாளுக்கு நாள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துக்கிட்டே போகுது. கொள்கை பிடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க.
இன்றைக்கி அவர் மீது நிறையா விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சியில் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் வந்து திமுகவுக்கு முழுவதுமாக இருந்தாலும் கூட அவருடைய கொள்கையில் வந்து எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்கிறது. அவருடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நாளைக்கே வேற ஒரு ஸ்டாண்ட் யார் எடுத்தாலும் அங்கேருந்து அவர் முதலில் வெளியேறக்கூடியவர் அவர் தான். முதலில் குரல் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டணி தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. மதசார்பற்ற ஒரு கூட்டணி, மதசார்புள்ள கூட்டணி 2 தான். அதாவது செக்குலரிசம், நான் செக்குலரிசம் 2 தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. அப்புறம் தமிழ்நாட்டில் 2 கட்சி என்ன கட்சி அப்படின்னா அதிமுக, திமுக. திமுக இன்றைக்கி முழுவதுமாக மதசார்பின்மையை பேசக்கூடிய ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. இதே கட்சியாக இருந்தது தான் இது திராவிட கட்சியிலே இன்னொரு கட்சியாக இருந்த அதிமுக வந்து இன்றைக்கி பாஜகவினுடைய சித்தாந்தத்தோடு சேர்ந்து அது அங்கே போயிடுச்சு. இப்போ யார் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில் தான் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமான கேள்வி. யார் ஆட்சிக்கு வரணும்? மதசார்புள்ள கட்சி ஆட்சிக்கு வரணுமா, மதசார்பு இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணுமா, ஒரு அணி ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிற 2 இதாக இருக்குது. இப்போ இவர் என்னன்னா அங்கே இருந்து தீவிரமாக அந்த சித்தாந்தத்தில் கூடாரத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த இப்போ நம்ம அரசியல் ரீதியாக மேலோட்டமாக பார்க்குறப்ப இந்த கூட்டணி இப்போ வந்து வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 ஃபுல் ஸ்விங் 40க்கு 40 அப்படிங்கும். 2026 அவர்களுக்கு களம் சாதகமாக இருக்குது. அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இதை நம்மளும் கொஞ்சம் அந்த பக்கம் வரணுங்கிறது அரசியல் கணக்கு தான். இந்த பக்கம் போனோம்னா ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலாம், ஏதாவது வரலாம் அப்படின்றது மாதிரி வரலாம். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க வந்து வரலாம். இப்போ அன்வர் ராஜா வந்ததுக்கும் கார்த்திக் தொண்டைமான் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அது புதுக்கோட்டை அந்த மன்னர் வாரிசை சேர்ந்தவர், அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கார். அன்வர் ராஜா வந்து திமுகவில் சேர்ந்திருக்கார். இந்த கார்த்திக் தொண்டைமானும் அன்வர் ராஜாவும் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் மைத்ரேயன் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்களுடைய அரசியல் பின்புலம், சித்தாந்த அரசியல், சித்தாந்தம். அதிமுகவும் திமுகவுக்கும் தலைவர்கள் தான் வேற, கொள்கை ஒன்று தானே. இல்லை, பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவினுடைய ரோல் மாடல், அண்ணாவினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து யார்? பெரியாரும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. திராவிட ஐடியாலஜிஸ்டோடைய காட்ஃபாதரே அவங்க 2 பேர் தான். இப்போ இவங்களும் அதை தான் சொல்கிறார். அதிமுகவுக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான், அண்ணாவும் பெரியார் அம்பேத்கர் இது எல்லாத்தையும் சேர்த்து தான். இப்போ 2 கட்சிகளுக்கும் கொள்கை ரீதியாக எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அதிமுக உருவானதே 2 தலைவர்களுக்குள் இருந்த ஒரு பிரச்சனை, தலைவர்களுக்குள் இருந்த முரண்பாடு, அதுதான் அதிமுக உருவாகுது. இப்போ எம்ஜிஆர் அண்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரியாரோட பயணம் பண்ணுறாரு. பெரியாரோட சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த திமுகவில் எம்ஜிஆர் இருக்கிறாரு, கலைஞர் இருக்கிறார், நெடுஞ்செழியன் இருக்கார், அன்பழகன் இருக்கார். ஒரு பெரிய கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. 69 ஆட்சிக்கு வர்றாருங்கிறது தெரியும் நமக்கு. அதற்கு பிறகு அங்கே அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராகிறாரு. கலைஞரோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் அதே கொள்கையை, அதே அண்ணாவை, அதே பெரியாரை, அதே அம்பேத்கரை, அதே கொள்கையை உள்வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ தலைவர்கள்லாம் வேற. இப்போ அதிமுக திமுகவுக்கு போகிற, திமுக அதிமுகவுக்கு வர்றதுங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண அரசியல் மாற்றங்கள். இல்லை சார், இந்த இதை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா வந்து இது பல தடவை நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாடி இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே அப்படி மாறினாங்க. ஆனால் என்ன விமர்சனம் அப்படின்னா, திரு எஸ் வி சேகர் அவர்கள் எடுத்துப்போமே, அவர் எப்படி பேசினாரு, இல்லை அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, எவ்வளோ பேசினாருன்றது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆட்சி மாறினோடனே அவர் வராரு, ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்றது வந்து அந்த கோர் ஐடியாலஜி சிதைக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போது எங்களை நீங்கள் வந்து எவ்வளோ வேணும் விமர்சிங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் சேர்த்து போன்றது வந்து அது ரொம்ப சந்தர்ப்பவாத அரசியல் மாதிரில இருக்குது. இல்லை, சந்தர்ப்பவாத அரசியலை காட்டிலும் இந்த நேரத்தில் திமுக மீது ஒரு முத்திரை இருக்குது. அவர்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அவங்க வந்து சாமி கும்பிட விட மாட்டாங்க, வந்து நீங்கள் சாமி கும்பிட்றவங்கள வந்து எப்படி பேசக்கூடாது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு வேற அப்படின்ற ஒரு முத்திரை திமுக வந்துட்டு, அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை. பொலிட்டிக்கலாக அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப, திமுக சைட்லேருந்து பார்க்குறப்ப எங்கள் கட்சியில் எல்லாம் தான் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற யாரையும் நாங்கள் எதிர்க்கலையே, எல்லாருமா இருக்கிறாங்கிற ஒரு ஐடியாலஜியாக, வேறு ஐடியாலஜி இருந்தாலும் கூட எங்களுடைய அரசியல் இது அவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல சார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, எஸ் வி சேகர் அவர்கள் சொல்லும்போது இவ்வளோ நாள் எதிர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு திராவிட தத்துவத்தை பின்பற்றுவனா வாழ விரும்புகிறேன்னு இவர் சொல்கிறாரு. இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்றப்போ சாமானிய மனிதர்களுக்கு என்னப்பா இவங்களை ஏற்றி இவ்வளோ பேசி சேர்ந்துக்கிட்டா நீ சேர்த்துக்கிட்டான்ற கேள்வி வரும் தானே திமுகவுக்கு எதிராக? இல்லை, அந்தந்த நேரங்களுக்கான நியாயங்கள்னு ஒரு விஷயம் இருக்குது விஜயகாந்தனுடையது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எது தேவையோ அதான் நியாயங்கள் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி அவர்களுக்கு அந்த அரசியல் தேவை இருக்குது. அதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. முழுவதுமாக அவர் அந்த ஐடியாலஜி இருந்து வெளியில் வந்து திராவிட ஐடியாலஜியில் போய் அவர் சேர்த்துட்டாருங்கிறது அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஐடியாலஜியை முழுவதுமாக உள்வாங்கி அதுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் திமுக இவர்களை ஏன் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ சமீப காலமாக இன்னைக்கு காலில் அவர் சேர்த்தது வந்து நிறையா பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி மைத்திரனை சேர்க்கலாமா அப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு கணக்கை திமுக பார்க்கு.
ஏன்னா இந்த மாதிரியான அங்கேருந்து வேற ஒரு எதிர் முகாமிலிருந்து வந்து இங்கே ஆதரித்து பேசுகிறப்ப அது வேற ஒரு இம்பாக்டாக வந்து அரசியல் ரீதியாக நம்ம கொடுக்கும். ஆனால் கொள்கை ரீதியாக ஒரு பிரீச் இல்லையா அது? அப்படி நீங்கள் வந்து திமுகவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களை மேலே தூக்கி உட்கார வச்சிட மாட்டாங்க. திமுகவில் நிறைய படிமங்கள்லாம் இருக்குது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உள்ளே போகணும். இப்போ இவர்களை வந்து அவர்கள் ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாங்க, இவர்கள் ஒரு தேவைக்காக அவர் பயன்படுத்துகிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். அவர்கள் ஒரு தேவைக்காக இங்கே வந்திருக்கிறாங்க, இவர்கள் ஒரு தேவைக்காக அவர்களை பயன்படுத்துவார்கள். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் பெருசாக வந்து அவர்களை வந்து இது பண்ணிக்கிற போகிறாங்க, அடுத்து பெரிய ஒரு இடத்துக்கு ஒன்று உட்கார வச்சிட போகிறாங்கிறதான் கிடையாது. என்ன நோக்கத்திற்காக வந்திருக்காருன்னு 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு திமுக தெரியாதா? எத்தனை பேர் இது மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க தெரியும், என்ன நோக்கத்துக்காக நான் உங்களை பயன்படுத்துகிறேன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அவ்வளோதான். இந்த கட்சி மாறுறதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் சார். ஆனால் இவ்வளோ குறுகிய காலம் தேர்தலுக்கு இருக்கும்போது 2-3 பேர் போகிறது, அதுவும் இவர் எம்பியாக இருந்திருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல சார். இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ குறுகிய காலத்தில் மாறுறது அப்படின்றது அதிமுகவுக்கு இழப்பா இல்லை அதை மேனேஜ் பண்ணிடலாம்? அதிமுகவினுடைய செங்கல் ஒவ்வொன்றாக சிதைந்து கொண்டிருக்கிறது, விழுந்து கொண்டிருக்கிறதுங்கிறது. செங்கலே கிடையாது எங்களுது இரும்பு கோட்டை அப்படின்னாங்களே. அந்த மாதிரி இருக்கிறப்ப இரும்பு கோட்டை தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அதிமுகங்கிறது ஒரு அசைக்க முடியாத இரும்பு கோட்டை. 1 கோடி தொண்டர்களை வச்சிருந்தாங்க. தனித்து 2014 38 தொகுதியில் ஜெயிச்சாங்க. இந்தியா முழுவதும் மோடி அலை அப்படிங்கிற ஒரு அலை அடிச்சது. மோடியா லேடியான்னு கேட்டு 38 தொகுதிகளில் தனிச்சு அதிமுக தமிழ்நாட்டில் வந்துச்சுங்கிறதெல்லாம் உண்மைதான். அது அதிமுக ஒரு எஃகு கோட்டை, இரும்பு கோட்டை, அசைக்க முடியாத கோட்டை. அந்த கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணுவாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிள். ஆனால் அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து இன்றைக்கி அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வலிமையான ஒரு பக்கம் போகிறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. தன்னை அரசியல் செய்யணும், அரசியல் பயணத்தை தொடரணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் தான் அவர் சர்வைவல், அவருடைய சர்வைவலாக இருக்கட்டும், அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், மைத்ரேயனுக்கு சொல்கிறீங்க, எல்லாருக்குமே அதிமுகவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா அது. ரெண்டாவது, இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதிமுக இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து தப்பான முடிவு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு உங்களுக்கு அதிமுகவுக்கு. எப்படின்னா, நீங்கள் பாஜக இல்லாமல் அதிமுக, டிவிகே இன்னும் சில கட்சிகளை போட்டு நீங்கள் வலுவான கூட்டணி அங்கே தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம். ஏன் வெற்றி வாய்ப்புகள் கூட மாறி மாறி வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு. ஏன்னா எப்பயுமே 5 வருஷம் ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சி மேலே உள்ள ஒரு கொஞ்சம் ஆண்டிகமன்சி இருக்கும், ரெண்டாவது சில குறைபாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த எல்லாத்தையும் நீ வந்து அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸே நீங்கள் கொடுக்கலையே. அதிமுக மிஸ் பண்ணிடுச்சே. பாஜகங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். பெருசாக ஒன்று நீங்கள் எடுபடலை. நீங்கள் அதோடு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் சேர்ந்து நீங்கள் அதானே போக போகிறீங்க. அப்போ தெரிஞ்சே நீங்கள் போய் மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தர்ப்பம், உங்கள் மேல் உள்ள சில பிரச்சனைகள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் ஒரு கட்டாய கூட்டணி தான், கம்பல்ஷன் இப்போ அலைன்ஸ் தான் இது, இந்த அதிமுக பாஜக. அப்போ தலைவர்களுக்கே அது பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்கலங்கிறது தான் உண்மை, யதார்த்தமான உண்மை. நல்லாவே தெரியும். நம்ம கண்டிப்பாக வேறொரு திசையை நோக்கி, வேறொரு அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். வேறு வழி இல்லை. வந்தோம்னா நம்ம இடத்துக்கு வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம மேல் வழக்குகள் தீவிரமாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாரு. அவர் காரணத்துக்காக, அவர் சில விஷயங்களுக்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக இருந்தாலும் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் பார்ப்பாங்கல்ல, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து தோல்வி செஞ்சுட்டு இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு 10 தேர்தல் நடந்தது, 10 தேர்தலையும் தோல்வி. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவரும் அதே தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது? எப்போ உனக்கு ஏதாவது காரியம் ஆகிறது அங்கே போய் உட்காந்துருக்குற, எங்களுக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்கப்பட்டான். கடைமட்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ஏமாற்றம், கடைமட்டத்தில் இருக்கவங்க கொள்கை ரீதியாகவே முரணாக இருக்குது. அது ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் இடம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கொள்கை ரீதியாகவே ஒரு முரணாக இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி கொள்கை ரீதியான முரணான ஒரு கூட்டணி. அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கூட்டணி அவங்க பெருசாக வந்து விரும்பலை. அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்கள் மேல் உள்ள வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க, அடமானம் வச்சுருக்கீங்க. நாங்கள் ஏன் இருக்கணும்? எலிதான் காயுது, எலிப்புழுக்கு எதுக்கியா காயணும்னு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இப்போ 2ஆம் கட்ட தலைவர் நீங்கள் வேணா அங்கே இருந்து போங்க, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு அங்கே இருந்து மேலும் வந்து நாங்கள் வந்து தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிறதுனால இந்த பக்கம் வர்றாங்க. இன்னும் அதிகமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமாக இந்த பக்கம் வருவதற்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாம், இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரிஞ்சே ஒரு பாதை, தவறான பாதையில் ராங் ரூட்டில் போய்கிட்டு இருக்கு வண்டி அப்படிங்கும்போது அதில் எப்படி ஏறி போகிறதுக்கு பார்ப்பாங்க, கண் முன்னாடி தெரியுது. அப்படிங்கும்போது தன்னுடைய அரசியல் கடந்த 5 வருஷமாக ஆட்சியில் இல்லை,
உள்ளாட்சி அமைப்புகளில் அது பெருசாக எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்போ அரசியல் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பதவி வேணும்ல, அந்த பதவி எங்கே கிடைக்கும்? அப்போ இங்கே வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கப்போ இந்த பக்கம் வர்றப்ப ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு 4 அமைச்சர் இருக்காங்க. அதிமுகவிலேருந்து போனால் நீங்கள் பவர்ஃபுல்லான அமைச்சராக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சேகர் பாபா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், KKS இருக்கட்டும், இவங்களாம் அதிமுகவில் முன்னணி. முத்துசாமியெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சராக இருந்தார். அவங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப கண்ணியமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். பெருசாக வந்து நமக்கு வந்து கொள்கை ரீதியான முரண்பாடும் இருக்காது. அவருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தானே அங்கே தலைவர், நம்ம அந்த பக்கம் போவோம், தாய்க்கிழமை தான் திமுக அப்படின்னு ஒரு நோக்கி வர்றாங்க. வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குங்கிறதும் அந்த பக்கம் வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி வர்றது, அந்த மாதிரியான ஒரு ஐடியாவை தான், அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் இன்றைக்கி மைத்ரேயன் எடுத்திருக்காரு. மைத்ரேயனை எப்படி திமுக பயன்படுத்த போகிறது, மைத்ரேயன் திமுக எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிறது இனி பொறுத்து தான் பார்க்கணும். மைத்ரேயன் மீது அதிமுகவில் இருக்கும்போது குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதிமுகவில் மைத்ரேயன் இருக்கப்பே அவர் வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு, அவர் வந்து பிஜேபி தான் அதிமுகக்குள்ள வெகு பார்க்க விட்டுச்சு. இன்ஃபேக்ட் அதுக்காக கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். ஒரு முறை ஒரு பாராட்டி ஒரு விஷயம் ஒன்று பேசினார், அது அந்த மாதிரி பிடிக்காம கட்சியிலேருந்து இடையில நீக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இந்த பக்கம் நேரெதிர் முகாமுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியமும் நடந்திருக்கு. போக போகத்தான் தெரியும் அவருடைய செயல்பாடு. திமுக அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது திமுகவுக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வரக்கூடிய காலங்களில் புரியும். ஓகே சார், இவர் வந்து எம்பியாக இருந்தார், அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவர் ராஜ்யசபா எம்பி தான், நேரடியாக வந்து எலெக்ட் பண்ணி வரப்பட்டவர் இல்லை. ஸோ அது வந்து இவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ ஒரு எம்பி இருந்தாலும் அவர் நேரடியாக வந்தவர் இல்லைல்ல அப்படின்னு. இவர் வந்து ஒரு பீப்புள் பொலிட்டிஷியன் கிடையாது, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி. செல்வாக்கு கிடையாது, மக்கள் செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு. பெயர் ஜெயக்குமார் இருந்தாருன்னா ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் அவருக்கு ஒரு பெரிய ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. தனியாக நின்னா கூட ஒரு 20-30,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதியில் ஒரு தலைவராக இருப்பாங்க, அந்த பகுதியில் அறியப்பட்ட முகமாக இருக்காங்க. இவரெல்லாம் வந்து எலைட் பொலிட்டிஷியன். இவர் வந்து ஒரு மேல்மட்ட அரசியல்வாதி தான், ஒரு ரேப்போல வந்தவர் தான். ஆமாம், இப்போ வந்து அங்கே இருக்கிறாரு, நேரடியாக பாஜக இருக்கிறாரு, ஒரு படித்தவராக இருக்காரு, டாக்டராக இருக்கிறாரு. இவர் அரசியலுக்கு பயன்படும். கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் ஒத்து வராது, கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. மேல்மட்ட அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலுக்கு இவங்க ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டெல்லியில் ஒரு விஷயம் பேசுகிறோம், ஒரு லெட்டர் ஒன்று போய் அங்கே கொடுக்கணும், ஒரு முக்கியமான மசோதா வருது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இவங்க பயன்படுவாங்க. அதிமுகவில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு இஷ்யூ வருதுன்னா இவர் டாக்டராக இருக்கார், எக்ஸ்எம்பியாக இருக்காரு, உடனே நேராக போய் எலெக்ஷன் கமிஷனை பார்ப்பார், பேசுவார். டெல்லியில் ஒரு முக்கியமான மசோதா வருது, எம்பியாக இருக்காரா, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவார். அப்போ இந்த மாதிரி மேல்மட்ட அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல்லேயே 2-3 கேட்டகரி இருக்குது. கிரவுண்ட் லெவலில் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு அரசியல்வாதி மேல்மட்ட அரசியல்வாதி இருப்பாங்க. அந்த மேல்மட்ட அரசியல்வாதிகளுக்கு சில வேலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். அதைத்தான் அவர் அதிமுகவில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திமுகவில் அது மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அதிலே போட்டி இருக்குது, அதுலேயும் நிறைய போட்டி இருக்குது. 1-2 இல்லை, அதில் நிறைய போட்டிகள் இருக்குது. எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அடுத்த அப்டேட் வந்தோடனே ரொம்ப நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.